வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இன்று கூடியது புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய குழு. ஐயா மோடி அவர்கள், நம்ம ராகுல் காந்தி அவர்கள், அதுக்கப்புறம் சட்டத்துறை அமைச்சர் 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏற்கனவே எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நபர்கள் யார்? ஏன்னா 420 பேர் பரிசீலனை இருக்கிறதாகவும், இப்போ முடிவானது ஞானேஷ்குமார், கேரளாவை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி, நம்ம அமித்ஷா கூட ஒர்க் பண்ணவர், ராம ஜென்ம பூமி, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 370 இதெல்லாம் உள்துறை சார்பாக வேலை பார்த்தவர். அவர் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வந்தால் என்ன ஆகும்? இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருந்த சர்ச்சைக்கு பேர் போன ராஜீவ்குமார் இப்போ இருக்கவர், நாளைக்கு பதவி முடியுது. பதவி முடிந்த உடனே 4 மாதங்கள் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இமயமலைக்கு சென்று நான் தியானம் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. தியானம் செய்வது அப்படிங்கிறத உடனே நமக்கு நிறையா ஞாபகங்கள் வரும். யார் கடந்த காலங்களில் தேர்தல் நடக்கும்போது தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த தியானம் யோகா அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வரும்னு தெரியும். இப்போ ரைட், பணம் படைத்தவர்கள் வசதியாக இருப்பார்கள், அதோடைய இயல்பு. ஏன்னா நம்ம தனி மனிதரை பற்றி நம்ம விமர்சிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அது ரிலீஃப்னு நினைக்கிறாரு, அவர் போகிறாரு. அவருடைய முயற்சி வெற்றியடைய வாழ்த்துகிறோம். எவ்வளோ நாளாக தேர்தல் ஆணையராக இருந்தார். அவர் தேர்தல் ஆணையராக இருந்தபோது மிகப்பெரிய சீர்திருத்தங்களை பண்ணினாருன்னு ஐயா மோடி, ஐயா அமித்ஷா, பிஜேபி எல்லோரும் சொல்கிறாங்க. உண்மையிலேயே சீர்திருத்தங்களை பண்ணாரா இல்லை தேர்தல் ஆணையத்தை செயலிழக்க வைத்தாரா என்பது நாட்டு மக்கள் அவர்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகிறோம். இவர் ராஜீவ்குமார் அவர்கள் இருக்கும்போது பலவிதமான சர்ச்சை. இப்போ நடந்த நம்ம மகாராஷ்டிரா தேர்தலில் எப்படி 79 லட்சம் வாக்காளர்கள் வந்தாங்கன்னு ஒரு சர்ச்சை. இதற்கு முன்பு நடந்த ஹரியானா தேர்தலில் சர்ச்சை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, போன எம்பி எலெக்ஷனில் மோடிக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த டைம், அதையும் தாண்டி மோடிக்கு அவர் தப்பாக பேசிட்டாரு, ரொம்ப மோசமாக பேசுகிறாரு அப்படின்ட்டு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்காம நட்டாக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேக்கெலாம் அவங்களுக்கே அனுப்புகிறாங்க. இப்படி அவர் சொல்கிறார், இப்படிலாம் அனுப்பியிருக்கார். ஆனால் அவர் சொல்கிறார், சமரசம் இல்லாமல் வேலை பார்த்தேன், இமயமலைக்கு செல்கிறேன் தியானம்னு சொல்லிட்டு. ஒரு வேளை மோடியிடம் ஐடியா கேட்டிருப்பார் நினைக்கிறேன். அவர் இமயமலைக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவர் போயிட்டார். இனிமேல் நம்ம அதை பற்றி எதுவும் பேச விரும்பலை. அவர் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. சரி, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் ஞானேஷ்குமார் யார்? ஏன்னா ஏற்கனவே தலைமை நீதியரசர் இதில் இருக்கணும். சஞ்சீவ்குமார் அவர்கள் இருந்தால்தான் இது சரியாக இருக்கும். ஏன்னா அவர் நடுநிலையாக இருப்பார், மற்றவங்க மோடி இருப்பார், ராகுல் காந்தி இருப்பார். இது என்ன ஒரு அநியாயம்னே தெரில. ஒரு பேனல் போடுறாங்க, பேனலில் ஒரு முடிவு எடுக்கணும் சார். எப்படி சார் போடுவீங்க? ஆளுங்கட்சியிலேருந்து ஒருத்தர், எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தர், நடுநிலையாக ஒருத்தர், அப்படி தானே சார் போடுவாங்க. அதை விட்டுட்டு ஆளுங்கட்சியில் 2 பேராம், எதிர்கட்சியில் ஒருத்தர். அப்புறம் இந்த எதிர்கட்சியில் எதுக்கு போடுறீங்க? நம்ம என்ன கேட்குறோம், எதுக்கு ராகுல் காந்தி அங்கே பெட்ரோலை போட்டுக்கிட்டு போயிட்டு, இல்லைங்க நான் தேர்ந்தெடுத்துட்டாங்க 2 பேர். இதே மாதிரி தான் ராஜீவ்குமாரை தேர்ந்தெடுக்கும் போது முதல் நாள் நைட்டு 50 பேர் அனுப்புகிறாங்க. அதுதான் ஆதிரஞ்சன் சௌத்ரி சொல்கிறார். மேற்கு வங்காளத்தில் 10 மணிக்கு அனுப்பிட்டு காலையில் 6 மணிக்கு மீட்டிங் வாங்கன்னு சொல்லி 6 மணிக்கு போகும்போதே உள்ளே இல்லைன்னா நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ராஜீவ்குமார்னு அனுப்புகிறாங்க. இது எந்த விதத்தில் நடைபெறும்? எதுக்கு அவரை கூப்பிட்றீங்க? கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறது. அப்போ என்னென்னா, ஏற்கனவே தலைமை நீதியரசர் இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொல்கிறார், எதிர்கட்சி தலைவர் சொன்னால் இல்லைங்க இவர் மேலே அலிகேஷன் இருக்குது, இவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டு, காங்கிரஸ் சப்போர்ட்டு, இவரை போடுங்க அப்படின்னா நடுநிலையாக இருக்கும். ஐயா நீங்கள் அது தேர்தல் ஆணையர் இல்லை மோடிக்கு சப்போர்ட்டாக பண்ணுறா கூட மக்களுக்கு ஒரு நிம்மதி, பரவாயில்ல இப்போ பொது ஆள் ஒருத்தர் இருந்தாருன்னு. இது என்ன நடைமுறை? நமக்கு ஒன்றும் பொருள். இதுதான் இதுக்கு பிஜேபிக்காரங்க கருத்தையே சொல்ல மாட்டாங்க. எதை எடுத்தாலும் மோடியை கைவிலங்கு போட்டாங்க. ஆமாங்க, இந்தியர்களை கைவிலங்கு கால் விலங்கு போட்டு அனுப்புகிறாங்க. அது இராணுவத்தை விமானத்தில் அனுப்புகிறாங்க. அங்கே இராணுவ விமானத்தை பார்த்தவங்களுக்கு தெரியாது. ஃபோட்டோவை நெட்டில் போய் பாருங்கள். நம்ம சாதாரணமாக இங்கே நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் தொங்கிட்டு போகும்போது இல்லை அது அண்டர்சோடு கப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்படியே உட்காந்துருப்போம் தெரியுங்களா? ரெஸ்ட் ரூம்லலாம் உட்காந்துருப்போம். அதாவது இப்படி உட்காந்துருப்போம். இது கட்டிட்டு உட்காரணுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம். கொடும் குற்றவாளிகளுக்கு கூட நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். தண்டனை கொடுப்பதற்கு ட்ரம்ப் யார்? அவர் அமெரிக்காவுக்கு வேணால் ட்ரம்ப்பாக இருக்கலாம், இந்தியாவுக்கு அதை கூட வெக்கம் இல்லாமல் கேட்டு வரீங்க. அப்புறம் ஒரு கார்ட்டூன் போட்டோன்னா அப்படியே பொங்குறீங்க. ஒன்றும் புரியலையே, என்ன இவ்வளோ பொங்கல் உங்களுக்கு? இதான் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இதான் பாசிச பாஜக. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி, உங்களுடைய வெற்றி வீரத்தை எனக்கு பத்திரிகையில் போய் காட்டுறீங்களே சார், அமெரிக்காவில் போய் காட்டுங்க சார். அங்கே போய் அமைதியாக உட்காந்துட்டு வரீங்க. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் இந்தியாவில் உலகத்திலேயே அதிக வரி போடக்கூடிய நாடு இந்தியான்னு அமைதியாக கேட்டு வரீங்க. அதானி பற்றி கேட்குறாங்க, கேள்வி இல்லாமல் அப்படியே பார்க்குறாரு.
எதுக்கு சார் அப்புறம் நீங்கள் ப்ரெஸ் மீட்டு இங்கே ப்ரெஸ் மீட்டு கொடுத்தா நீங்கள் வந்து உங்கள் ஆளுங்களை வச்சு பண்ணுவீங்க, அதுக்கே நீங்கள் கொடுக்குறதில்ல. வெளிநாட்டில் போய் அவமானப்பட்டீங்களா இல்லையா? எங்களுக்கு அவமானமாக இருக்குது சார் நீங்கள் வெளிநாட்டில் போனது. ஏதாவது ஒன்று அவர் சொல்கிறாருல, இந்தியா வரி போடக்கூடிய நாடுன்னு. நீங்கள் என்ன பேசியிருக்கணும் நாங்கள்? ஐயா என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கள் ஆட்களை வந்து விலங்கு போட்டது தப்புங்க ஐயா. எங்கள் இந்திய மக்கள் மனம் புண்பட்டு இருக்கு. இந்த ஒரு வார்த்தையை சொல்ல உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? ஏன்னா நீங்கள் ஏதாவது எங்கள் பேசியிருந்தீங்கன்னா பெரிய விவாத பொருளாயிரும். அதுக்கு முன்னாடி இங்கே பேசியிருந்தீங்கன்னா வெள்ளை மாளிகையிலே உங்களை விடமாட்டாங்க. ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்குள்ளே விடமாட்டோம்னு சொன்னவங்க தானே சார் நீங்கள்? உங்களை விடமாட்டாங்கன்னு தானே சொன்னாங்க. ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு, அடுத்த மதத்தினரை புண்பட பேசுகிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெட் கார்டு போட்டு வச்சுருந்தாங்களே இல்லையா? உள்ளேயே போயிருக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. மதக்கலவரத்தை தூண்டுவதை ஒன்றுமே முழுநோட வேலை. பாபர் மசூதி பிரச்சனை எழுப்பி அதில் ஜெயிச்சிங்க. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை எழுப்புறீங்க. என்ன 7.5 கொண்டு வர போகிறீங்கன்னு தெரியல. எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி பிரச்சனை. சாம்பலில் பிரச்சனை, கும்பமேளாவில் பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய இது சபரிமலையில் ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து திருப்பதியில் ஒரு பிரச்சனை. இப்படியே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இது ஒன்று தான் பிரச்சனை, வேறு எதை பற்றியும் பேச மாட்டீங்க. இப்போ தேர்தல் ஆணையர் விஷயத்தில் ஞானேஷ்குமார் அவர் வந்து கேரளாவை சேர்ந்த IAS அதிகாரி. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 370 சட்டப்பிரிவு, அந்த சட்டப்பிரிவில் ஆகட்டும், ராம ஜென்ம பூமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் கூட சம்மந்தப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒருவர் அவர் புதிய தேர்தல் ஆணையராக வருகிறார். இப்போ ஒன்று தேர்தல் ஆணையர் வருகிறார்னு சொன்னால், இப்போ ராகுல் காந்தி நினச்சா இதை ஆப்ஜெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஜெக்ட் அப்படின்னா ரைட்டுங்க, ஒரு ஓட்டு தான், நாங்கள் 2 ஓட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க, போட போகிறோம். அப்போ இன்னொரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ரைட்டுங்க, இப்போ அமெரிக்க அதிபர் அப்படின்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே தேர்ந்தெடுக்கப்படுகிறார் புது அதிபர். உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் தான் பதவி. அது என்னங்க கடைசி நாள் ராஜீவ்குமார் நாளைக்கு ரிட்டையர்ட் ஆகிறாராம், இன்றைக்கி எதுக்கு கூட்டம்? அப்போ நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் மோடி வந்து இல்லைங்க இவர் தான் நான் போடுறேன். இப்போ எல்லாருக்கும் என்ன பையனா சொல்ல முடியாதுங்க. இதே மாதிரி அடுத்து எதுக்கு தேர்தல் ஆணையர்? அமித்ஷாவே இருக்கட்டும், சூப்பராக நடத்துவார் தேர்தல். இந்தியா ஃபுல்லாக அமித்ஷா நடத்த மாட்டீங்க? ஐயோ எப்போன்னு காத்துட்ருக்கேன், நீங்களே நடத்துங்க. அமித்ஷா நடுநிலையான ஆள் தெரியுமா உங்களுக்கு? அவரே போட்டுவிட்ருவோம். ரொம்ப சீரியஸாக வேறு அதை பேசுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை அமித்ஷாவுடைய கண்ணியத்தை தெரியுமா? அவர் காலையில் எழுந்து 4 மணிக்கு சாமி கும்பிட ஆரம்பித்தார்னா 8 மணி வரைக்கும் சாமி கும்பிடுவார். அதற்கு பிறகு இன்னொரு கோயில் போய் சாமி கும்பிடுவார். ரொம்ப சீரியஸாக வேறு பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். கொரோனா காலத்தில் தட்டுங்கன்னு சொன்னார் பாருங்க. இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் பேச்சு? நம்ம ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. என்னங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம்? ஐயோ, அதாவது என்ன ஒரு அளவுக்கு மேலே கும்பமேளான்னு சொல்லி இத்தனை மக்களை பண்ணி விட்டுட்டீங்களேங்க. பாவம் ஏழை மக்கள் இறக்குறாங்களே, அவங்க நீங்களாம் மனிதர்களா? நமக்கு ஒன்றும் புரியவே மாட்டேது. எவ்வளோ மக்கள் உங்களை நம்பி தானே சார் வராங்க. இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் நீங்கள் தான் சொன்னீங்களே சார். கடவுளின் அவதாரம் கடவுளே இவர் தான் சொன்னார். அப்போ உங்கள் ஆட்சியில் பெரிய அளவுக்கு பண்ணியிருப்பீங்க. ஏன்னா காங்கிரஸ் தான் இந்துக்களின் விரோதமான கட்சி. நீங்கள் தான் சூப்பராக பண்ணக்கூடிய ஆட்சி. கும்பமேளாவில் எப்படிங்க இவ்வளோ விபத்து நடந்தது? அங்கே போனால் அங்கே நெரிசலில் சாவறாங்க, இந்த பக்கம் ட்ரெயின் ஏறல. என்னங்க நடக்குது கேட்டால் இன்னொரு பக்கம் பேசுகிறீங்க. 50 கோடி மக்கள் நீராடினார்கள், இன்னும் 75 கோடி எதிர்பார்க்கிறோம். எதுக்கு? அப்போ நல்லா பேசிடுவோம். இன்றைக்கி இப்போ இவர் வந்து நம்ம யோகி சொல்கிறாரு 1500 கோடி போட்டு 2.5-3 லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு தான் இதா? கொஞ்சம் யோசனை பாருங்க, என்ன நோக்கம் இவங்களுக்கு? இதே வேறு ஸ்டேட்டில் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ என்னென்னா தலைமை தேர்தல் ஆணையராக இவங்க சொல்கிற ஞானேஷ்குமாரை தேர்ந்தெடுப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாடறியும். ஒன்று தான், இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பை சொல்லணும். ஏற்கனவே தன்கர் சொல்லிட்டார். யார்? குடியரசுத் தலைவர். அவர் ரொம்ப சூப்பராக பேசுவார். அடுத்தவர் ஜனாதிபதிக்கு அடி போடுறாரு நினைக்கிறேன். நம்ம ஆளுநர் மாதிரி கொடுக்குற காசுக்கு மேலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறாரு? நீதிமன்றத்துக்குலாம் ரொம்ப தலையிடக்கூடாது சார், எல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். இது நாடாளுமன்றம் என்ன வேணால் சட்டத்தை ஏற்றலாம். நாடாளுமன்றம் நாளைக்கே இல்லை இனிமேல் எலெக்ஷன்லாம் இல்லைப்பா சொன்னாங்களே, ஒரே நாடு எல்லாம் எலெக்ஷன்லாம் இல்லைப்பா, ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட இல்லை, எலெக்ஷனே இல்லைப்பா, சூப்பராக மோடி பண்ணுறாருப்பா அப்படின்னா யாரும் கேட்கக்கூடாது. எதுவுமே யாரும் கேட்கக்கூடாதுன்னா அப்போ எதுக்குங்க நீதிமன்றங்கள்? நீங்கள் என்ன அவ்வளோ சுப்பீரியரா? அதனால் அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் ஒரு கட்சி இயங்க வேண்டும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குதா தேர்தல் ஆணையத்தில்? இருக்கா? உணர்றீங்களா? அதே போல் ஒரு பிரதமராகவோ ஒரு உள்துறை அமைச்சராகவோ ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்த உடனே நாளையிலேருந்து எலெக்ஷன் இல்லை அப்படின்னா, ஆமாம் அவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராச்சு, அவர் ஒரு முடிவு சொன்னால் எல்லோரும் கேட்கணுமே அப்படின்னு தன்கர் சொல்கிறார். எப்படி நியாயம் அது? அப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் இனிமேல் எலெக்ஷன் இல்லைப்பா தமிழ்நாட்டில், நானே சூப்பராக ஆள்றேன்பா அப்படின்னு சட்டம் போட்டால் ஒத்துக்கலாமா? அது அவர் தான் அதான் சொல்கிறாரு. நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாதுன்னா என்னங்க எதுவுமே தலையிடக்கூடாதுன்னா அப்படி என்னங்க பண்ணுறது? ஏற்கனவே ஆளுநருக்கு உச்சபட்ச அதிகாரம் கொடுத்து அவர் என்னமோ பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? இன்றைக்கி தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய கூட்டம் நடக்குமானா நம்மை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லைங்க, எனக்கு ஒத்துக்க முடியாது. இது
தேர்தல் ஆணைய தலைமை சீஃப் செக்ரட்டரி இருக்கணும், சீஃப் ஜட்ஜ் இருக்கணும், சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருக்கணும். இல்லைன்னா நான் வந்தே வேஸ்ட்டு. ஒரு விரிவான அறிக்கை விட்டு நீங்களே ஆளை பார்த்து போட்டுக்கோங்கப்பா. எப்படி சொல்லணும்? ஏற்கனவே உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஆளை போட்டு, உங்கள் இஷ்டத்துக்கு டேட்டை வச்சு, உங்கள் இஷ்டத்துக்கு ஏவிஎம்மை வச்சு, உங்கள் இஷ்டத்துக்கு 7C படிவம் கொடுத்து, உங்கள் இஷ்டத்துக்கு 20 படிவம் கொடுத்து, நீங்களே ஒரு தேர்தல் நடத்தி, நீங்களே எலெக்ஷனை எண்ணிக்கை பண்ணி, நீங்களே வெளியிட்டு விட்டு, அந்த கேமராவையும் அழித்து விடுவீர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த தரவுகளையும் அழித்து விடுவீர்கள், உடனடியாக ஒரு சட்டம் போடுவீர்கள். நாங்கள் இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு சொல்லுவீங்க, ஆனால் பிஜேபி செலவு பண்ணணும், பிஜேபி எந்த பேசினாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டீர்கள், நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் அடிக்கடி நீங்களே சொல்லிக்குவீங்க. காங்கிரஸ் எங்களை பார்த்து என்ன தப்பாக சொல்ல போகுதுன்னு வேறு அறிக்கை விடுவீங்க. நீங்களும் ஒரு நடுநிலையான அமைப்பா? இதையெல்லாம் செய்த ராஜீவ்குமார் அவர்கள் இமயமலைக்கு சென்று விட்ட பிறகு இன்னொருவர் வந்தாலும் அந்த பணியை தொடரப் போகிறார். இதற்கு நாங்கள் ஏன் அங்கே போய் உட்காந்துருக்கணும்? நீங்களே பார்த்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்கப்பா. சட்டம் தன் கடமையை செய்யும், அதோடு முடிச்சிடணும். இங்கெல்லாம் போய் உட்காந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அதனால் இவர்கள் சரியான ஆட்கள் இல்லை. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நீங்கள் நினைக்கலாங்க வரலாறு அப்படிங்கிறது மோடி, அமித்ஷா, நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் பிஜேபி மிருக பலத்தில் இருக்குது. யாராவது யோசிப்போமா? அடுத்து பிஜேபி தாங்க, மேற்கு வங்கலாம் பிஜேபி தான், இது அங்கே பிஜேபி தான், இங்கே இந்தியாவில் பிஜேபி தாங்க. அப்படி உலகம் முழுக்க சர்வாதிகாரம் என்றதா சரித்திரமே இல்லைங்க. அதாவது ஒரு லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாலே உங்களுக்கு ஆபத்து வரும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் உச்சாணி கொம்பில் இருக்கீங்க, மோடிங்கிற இமேஜுங்கிறீங்க. இமேஜ் தூளாக ரொம்ப நேரம் பிடிக்காது. ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. நம்மளும் சொன்னோம், என்னங்க காங்கிரஸ் இப்படிலாம் பண்ணலன்ட்டு. எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். யாராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாங்களா? காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியை பிஜேபி வீழ்த்தும்னு, இந்த அளவுக்கு காங்கிரஸ் இறங்கி போகும் அப்படின்னு யாராவது நினச்சார்களா? வரலாறு திரும்புங்க, கண்டிப்பாக திரும்பும். வரலாறு தான். எங்கேருந்தோ இந்த கெஜ்ரிவால் டெல்லி ஆளலை கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிரடிகள் நிறையா இருக்கும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாத இந்த உலகத்தில் நாங்கள் 1000 வருஷம் பண்ணுறோம், 2000 வருஷம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மோடி 400 நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான், இங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறதும் தப்பு தான். இதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையரை பொறுத்தவரையும் ஞானேஷ்குமார் அப்படிங்கிறது ஏறக்குறைய முடிவாகிவிட்டது. அவரை பற்றியான விமர்சனங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு செயல்பட பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. ஐயா ஆளுநர் வரும்போதே சொன்னாங்க, திமுக கூட்டணி கட்சிகள் இவர் சரியில்லைங்க, இவர் மாறியான ஆளுன்னு சொன்னாங்க. ஒரு புதிய பொறுப்புக்கு வரும்போது சில பேருக்கு ஒரு பக்குவம் வரலாம். அதனால் யாரையும் நம்ம விமர்சிக்க விரும்பல. மற்றபடி இதுதான் முடிவாக போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றம் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் நம்ம ரொம்ப உறுதியாக நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.